ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாடா, எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போனதுக்கப்புறம் வருவியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். போய் மூஞ்சை கழுவிட்டு வா, காஃபி போடுறேன். சரிம்மா. என்ன தம்பி, நேற்று சாயந்தரமே வர சொன்னேனே. இல்லைப்பா, நேற்று ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டேன்ப்பா. எங்கே போனீங்க? பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான்ப்பா போகணும். முன்னாடியே பிளான் பண்ணது. சரி, என்னால் அவனுங்க போகாமல் நிற்க வேணான்றதுக்காக போயிட்டேன்ப்பா. அதோட போன வாரம் போட்ட ட்ரெஸ் எல்லாம் அழுக்கில் இருந்துச்சு. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு லேட் ஆகிடுச்சுப்பா. டயர்ட் ஆகிடுச்சு, படுத்துட்டேன். அதான் காலையிலேயே கிளம்பி வந்தேன். சரிப்பா, எந்த கோயிலுக்கு போனீங்க? அங்கே பக்கத்தில் ஒரு நாராயணசாமி கோவில் இருக்குப்பா. ஹாஸ்டல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதான் போயிட்டு வந்தோம். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயும் வெளியில் சுற்றாமல் பொறுப்பாக கோயிலுக்கு போனீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். பசங்க மட்டுமா? இல்லைப்பா, எங்கள் கிளாஸ் பொண்ணுங்களும் தான் வந்தாங்க. சரி தம்பி, அப்போ நீங்களும் போய் ரெடி ஆகிடுங்க. நான் எதுக்குப்பா ரெடி ஆகிட்டு? நீங்களும் அக்காவும் பார்த்து சொன்னால் ஓகே. உங்கள் 2 பேருக்கும் பிடிக்குதுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். ரெடி ஆகிட்டாளா? என்ன பண்ணிகிட்ருக்கா? அவள் உள்ளே தாண்டா ரெடி ஆகிட்டுருக்கா, போய் பாரு. வாடா நல்லவனே, ரொம்ப நல்லவன் மாதிரி ஏதோ வெளியில் டைலாக்லாம் பேசிட்டு வர அப்பா கிட்ட. எல்லாம் உன் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். ஆனால் நீ என்னடி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி ரெடி ஆகிட்டு நிற்கிற? நமக்கு வரவங்களை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் அவங்க பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கணும்ல. பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. அதுதான், அதுக்கு ஒரிஜினலாக அழகாக இருக்கணும். இப்படி மேக்கப் போட்டு அழகாக இருக்கக்கூடாது. ஓவராக பண்ணாத. ஆனால் நீ ரெடியாக இருக்கிறத பார்த்தா வந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ போலையே. மச்சானை மாற்றி விட்டுறாதடி. மச்சானை மாத்திர ஐடியாலாம் இல்லை. ஆனால் இந்த கான்செப்ட் நல்லா இருக்குல்ல. என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. இவரு கூட ஒரு தங்கச்சி இருக்கான். பேசாமல் நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டுனா இவரை என்னை நல்லா பார்த்துக்குவார்ல. அதுக்கு பேசாமல் நீ ஏன் மச்சானை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் ஆளை விட என் மச்சான் நல்லா இருக்கான், அழகாக இருக்கான், வெல் செட்டிலு. சென்னையிலே நீ செட்டில் ஆகிடலாம். டேய், அப்போ நீ சென்னை போனது உண்மைதானா? அண்ணாச்சி உன்னை தான் பார்த்துருக்காரு அப்போ சென்னையில். அப்பா கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி போய் சொல்லிட்டியடா. கத்தாதடி, நீ வேற எதுக்குடி போட்டு கொடுக்குற? யாருன்னு சொல்லுடா உன் ஆள். இதனடா புது ட்ராக்கு, இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை. இருடி, அப்புறமா சொல்கிறேன் எல்லாத்தையும். இருடா, இதுக்காகவே இந்த மாப்பிள்ளைக்கே நான் ஓகே சொல்கிறேன். கூட பிறந்தவன் பார்க்க மாட்டேன், கொண்டே போடுவேன் பார்த்துக்க உன்னை. அப்போது ஆள் யாரும் எனக்கு சொல்ல மாட்டியா? அவள் பேர் கூட எனக்கு சொல்ல மாட்டியா? நிலா, முகில் நிலா. போதுமா? அப்புறம் நான் ஃபோட்டோ காட்டுறேன். சரி, பேரே அழகாக இருக்குடா. டேய், 2 பேரும் என்னடா நின்று பேசிகிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கார் பக்கத்தில் வந்துட்டாங்களாம். நீ ரெடி ஆகிட்டியாடி? அவள் ரெடியாக தான் இருக்கா. நீ அவளுக்கு கொஞ்சம் சுற்றி போட. ஏன் உன் அக்கா என்ன உலக அழகியா? ஆமாம், எனக்கு அவள் உலக அழகி தான். பாருமா எவ்வளோ அழகாக இருக்கா. புடவை கட்டினாலே பொண்ணுங்க அழகாயிடுறாங்கல்ல. அப்படிதான்டா, என் கண்ணே பட்டுற மாதிரி தான் இருக்கா. சரி, அவங்க வந்து போட்டும், நான் சுற்றி போடுறேன். 2 பேருக்கும் சேர்த்தே சுற்றி போடுமா. சரிப்பா, நல்ல அக்கா தம்பிங்க 2 பேரும். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.